Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்து the making of the global world chapterல next topic அதாவது post war economy பார்க்கலாம். ஓகேங்களா? post war recovery அதாவது வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து யூரோப்பும் சரி யூரோப்பை சார்ந்த மித்த கண்ட்ரிகள்ஸ் அதாவது வந்துட்டு மித்த கண்ட்ரிஸ் அதாவது என்னென்னா யூரோப் வந்து கொலனைஸ் பண்ணி வச்சிருந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு எப்படி ரெக்கவர் ஆச்சு, எப்படி வந்து இந்த வாரோட இம்பேக்ட்லேருந்து தப்பிச்சு வந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பிரிட்டன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த வார்க்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுச்சு. ஓகேங்களா? பிரிட்டன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா எக்கனாமிக்கலும் ஃபினான்ஷியலும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இவங்கள்ட்ட இருந்த எல்லா எக்கனாமிக்கலி வெல்ஃபேராக இருந்த எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வார்க்காண்டி வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வார்க்காக ஸ்பெண்ட் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, இப்போ வந்துட்டு ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்தியாவும் ஜப்பானும் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது இந்தியாவிலேயும் ஜப்பான்லேயும் வந்து அதிகப்படியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா பிரிட்டன் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்தியாவை வந்துட்டு திருப்பி ரீகேப்சர் பண்ணுறதுக்கும் ஜப்பான் மார்க்கெட்டோட போட்டி போடுறதுக்கும் ரொம்பவே வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுது. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு இப்போ இந்த டைமில் அதாவது போஸ்ட் வார் அதாவது வார் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதிகப்படியான கடனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா யூஎஸ்லேருந்து கண்ணாப்னான்னு வேறு கடன் வாங்கிட்டாங்க, இருக்கிற எல்லார்ட்டையும் வந்துட்டு கண்ணாப்னான்னு கடன் வாங்கிட்டாங்களா. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அதிகப்படியான கடனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் பூம் ஒன்று வருது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா இப்போ வந்துட்டு வார் முடிஞ்சிருச்சா, வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வார் நடந்துக்கிட்டு இருக்க டயத்தில் என்ன ஆகுதுன்னா வார் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் என்ன இருந்ததுன்னா வந்துட்டு எல்லாருக்கும் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருந்தது. ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுனால எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா வார் எண்டானதுக்கப்புறம் வார் பூமும் என்ன ஆகுதுன்னா எண்டாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? என்னென்னா வார்னால் வந்து உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளும் வந்து எண்டாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டிமாண்ட் வந்து கம்மியாகிடுச்சு. ஏன்னா வார் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு மிசைல் கன்ஸ் இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. டிமாண்டு கம்மியாக இருந்ததுனால ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்ததுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகிடுச்சுன்னா அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதது வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா 1921 படி என்ன ஆகுதுன்னா அட்லீஸ்ட் அதாவது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸாக இருந்தாங்கல்ல, அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பேரில் 1 பேருக்கு அது 5ல் 1 ஆளுக்கு வந்துட்டு என்னவா இருந்துச்சுன்னா ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஓகேங்களா? வேலை இல்லை. ஏன்னா வந்துட்டு சோல்ஜர்ஸ் அதாவது வார் முடிஞ்சு இனி சோல்ஜர்ஸ்க்கு வேலை கிடையாது. ஓகேங்களா? அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ஜாபை வந்துட்டு இழந்துட்டாங்க. ஜாப் இழந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எந்த ஒரு வருவாயும் இல்லை. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாரோட ஆன்சிட்டி, அந்த வாரோட இம்பேக்ட் அதாவது வார் வந்துட்டு என்னென்ன பயத்தெல்லாம் க்ரியேட் பண்ணுச்சோ அந்த பயம் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த வாரனால் வந்த பிரச்சனைகள் பயங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த வாரோட இம்பேக்ட் வந்துட்டு எதுலலாம் இருந்துச்சுன்னா ஈவன் என் அக்ரிகல்ச்சர்லேயும் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன ஆகுது வாரோட இம்பேக்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்லேயும் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பிஃபோர் வாருக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா வந்துட்டு வீட் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் வந்துட்டு அங்கே யூரோப் அப்படின்னாலே ப்ரெட்டு இந்த மாதிரி தானே சாப்பிடுவாங்க. ப்ரெட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் க்ராப் என்னவாக இருந்ததுன்னா வீட்டாக இருந்தது. ஓகேங்களா? வாருக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஈஸ்டர்ன் யூரோப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வீட்டோட மேஜர் சப்ளையராக இருந்தது. அதாவது எதோட மேஜர் சப்ளையராக இருந்தது? வீட்டோட மேஜர் சப்ளையராக இருந்தது என்னென்னா வந்துட்டு ஈஸ்டர்ன் யூரோப் தான். ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா சிச்சுவேஷன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா? என்ன ஆயிடுச்சு கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு வீட் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு மும்மரமாக இறங்கிட்டாங்க. வீட் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க வந்துட்டு அதிகப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு திருப்பி ஆஃப்டர் வார் அதாவது பிஃபோர் வாரில் ஈஸ்டர்ன் யூரோப் இருந்துச்சு, டியூரிங் வாரில் கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவங்களாம் வந்து வீட் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வார் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது போஸ்ட் வாரில் என்ன ஆகுதுன்னா திருப்பி ஈஸ்டர்ன் யூரோப் சரி வார்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்துட்டு வீட் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா கிரெயின்ஸ் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கிரெயின்ஸ் அதாவது வீட் கிரெயின்ஸோட ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் அதாவது சாப்பாடு அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அதாவது
அதோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ரூரல் இன்கம்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படியே டிக்ளைன் ஆகுது. ஓகேங்களா. என்னென்னா கம்மியாகுது. அதாவது சாதாரண கிராமத்துவாசிகளோட காசு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கம்மியாகுது. இதனால் வந்துட்டு நிறையா ஃபார்மர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடனில் விழுகிறாங்க. ஓகேங்களா. கடன், அதாவது அதிகப்படியான கடனில் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. இதனால் இந்த வார்னால் வந்துட்டு ஈவன் ஃபார்மர்ஸோட லைஃப்பும் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.